அண்மை செய்தி அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை ஈரான் தொடங்கியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், ஈரான் பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது ஈரான். அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது ஈரான். பஹ்ரைன், யுஏஇ, குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக அமெரிக்க, இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வரும் ஈரான் அமெரிக்க படைகள் இருக்கும் இடத்தில் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்துகிறது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் அப்ரா விமான படைத்தளத்தில் மீது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இஸ்ரேலில் ஒலிக்கும் செயல்கள் கேட்க முடிகிறது. குறிப்பாக அமெரிக்க, இஸ்ரேல் மீது பதில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறார். ஈரான் தாக்குதலை தொடங்கிய நிலையில் இஸ்ரேல் முக்கிய நகரங்களில் ஒலிக்கும் சைரன் கேட்க முடிகிறது. மிக முக்கியமாக இஸ்ரேலில் ஜெருசலேம், ஐஃபா நகரங்கள் மீது குறிவைத்து தாக்கியது நடத்தி வருகிறது ஈரான். இந்தியர்களுக்கு தூதர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேல் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பான இடங்கள் இருக்க தூதர்கள் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய அதிகாரிகளின் வழிகாட்டு முறையை பின்பற்றுமாறு இந்தியர்களும் அறிவித்திருக்கிறார்கள். இந்தியர்கள் தங்கள் இருப்பிடம், பணியிடத்திற்கு அருகில் பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் உள்ள இந்தியர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இன்று காலையில் திடீரென இஸ்ரேல் உள்ளே போது ஈரானில் தாக்குதல் நடத்திய நிலையில ஈரான் அதிர்ந்து இருந்தது. குறிப்பாக அமெரிக்காவோட ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்ததால் கூட அதற்கு பிறகு குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்த்து தாக்குதல் நடைபெற்றது பெரும் அதிர்ச்சி ஏற்படுது. வளைகுடா நாடுகளே பெரும் அதிர்ச்சி இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ஈரான் அடுத்ததான் என்ன செய்யும் எதிர்ப்பதை ஈரானும் பதில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இந்த பதில் தாக்குதல் மீண்டும் அதிகரிக்குமா அல்லது நாடுகளுக்கிடையே போர் போட்டம் தீருமா அல்லது ஈரானுக்கு ஆதரவாக பல நாடுகள் ஒன்று சேருமா, குறிப்பாக ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் வருமா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. ராஜ்சபி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தி அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை ஈரான் தொடங்கியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், ஈரான் பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது ஈரான். அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது ஈரான். பஹ்ரைன், யுஏஇ, குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக அமெரிக்க, இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வரும் ஈரான் அமெரிக்க படைகள் இருக்கும் இடத்தில் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்துகிறது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் அப்ரா விமான படைத்தளத்தில் மீது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இஸ்ரேலில் ஒலிக்கும் செயல்கள் கேட்க முடிகிறது. குறிப்பாக அமெரிக்க, இஸ்ரேல் மீது பதில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறார். ஈரான் தாக்குதலை தொடங்கிய நிலையில் இஸ்ரேல் முக்கிய நகரங்களில் ஒலிக்கும் சைரன் கேட்க முடிகிறது. மிக முக்கியமாக இஸ்ரேலில் ஜெருசலேம், ஐஃபா நகரங்கள் மீது குறிவைத்து தாக்கியது நடத்தி வருகிறது ஈரான். இந்தியர்களுக்கு தூதர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேல் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பான இடங்கள் இருக்க தூதர்கள் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய அதிகாரிகளின் வழிகாட்டு முறையை பின்பற்றுமாறு இந்தியர்களும் அறிவித்திருக்கிறார்கள். இந்தியர்கள் தங்கள் இருப்பிடம், பணியிடத்திற்கு அருகில் பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் உள்ள இந்தியர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இன்று காலையில் திடீரென இஸ்ரேல் உள்ளே போது ஈரானில் தாக்குதல் நடத்திய நிலையில ஈரான் அதிர்ந்து இருந்தது. குறிப்பாக அமெரிக்காவோட ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்ததால் கூட அதற்கு பிறகு குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்த்து தாக்குதல் நடைபெற்றது பெரும் அதிர்ச்சி ஏற்படுது. வளைகுடா நாடுகளே பெரும் அதிர்ச்சி இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ஈரான் அடுத்ததான் என்ன செய்யும் எதிர்ப்பதை ஈரானும் பதில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இந்த பதில் தாக்குதல் மீண்டும் அதிகரிக்குமா அல்லது நாடுகளுக்கிடையே போர் போட்டம் தீருமா அல்லது ஈரானுக்கு ஆதரவாக பல நாடுகள் ஒன்று சேருமா, குறிப்பாக ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் வருமா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. ராஜ்சபி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.